ஜெய் வாசவி. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி கன்னிகா பரமேஸ்வரி அன்னையின் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபை சார்பில் தீர்த்த குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபை சார்பில் நமது அன்னை கன்னிகா பரமேஸ்வரியின் ஜெயந்தி தினத்தை சிறப்பாக கொண்டாடினோம். அதன் அடிப்படையில் சிங்கமுனரி காவல் தெய்வம் சேவக பெருமாள் ஐயனார் ஆலயத்தில் இருந்து தீர்த்த குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் நமது ஆரிய வைசிய மகாசபை சிங்கமுனரி கிளை தலைவர் திரு கணேஷ்குமார் பேசும் பொழுது, மாற்று சமுதாய திருமணத்தை மறுத்து நமது அன்னை அரசனாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று அன்னை கன்னிகா பரமேஸ்வரி ஜோதியில் ஐக்கியமானாள். அதைத் தொடர்ந்து நமது 108 கோத்திரக்காரர்களும் தம்பதி சமயோசிதமாய் ஜோதியில் இறங்கி அன்னையுடன் வழி சென்றனர். மகத்துவமிக்க அன்னை கன்னிகா பரமேஸ்வரியின் வழித்தொன்றலான நாம் என்றென்றும் அன்னையின் வழியில் வாழ்ந்து சிறப்பிப்போம் என கோரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடு சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபை தலைவர் திரு பாப்பா கணேஷ்குமார். செய்திகளுக்காக சிங்கமுனரி மூவல்ல குரு ரமணா. மேலும் திரு வேம்பு செட்டியார் உஷா தம்பதியினர் சிங்கமுனரி கோமுட்டி அன்னச்சத்திரத்திற்கு மராமத்து பணிகளுக்காக ரூபாய் 40,000 நன்கொடையாக வழங்கி பணிகளை துவக்க உறுதுணையாக இருந்தார். இந்த நிகழ்விற்கு நமது ஆரிய வைசிய மகாசபை தலைவர் திரு பாப்பா கணேசன் அவர்கள் நன்றி கூறினார். ஜெய் வாசவி. நமஸ்காரம். நம் சிங்கமுனரி கன்னிகா பரமேஸ்வரி ஆரிய வைசிய மகாசபை சங்கத்தின் தலைவர் கணேஷ்குமார் பேசுகிறேன். இன்று நம் குலதெய்வம் அன்னை கன்னிகா பரமேஸ்வரி பிறந்த நாள். அதற்கு நம் சேவக பெருமாள் காக்கும் தெய்வம் சேவக பெருமாள் ஐயனார் கோவிலிருந்து தீர்த்த குடம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று காலை சிறப்பு சிற்றுண்டியும் சமூகத்தார் அனைவருக்கும் ஏற்பாடு செய்து அபிஷேக ஆராதனைகளும் நம்முடைய அம்மனுடைய சிறப்பு மாட்டு சமுதாயத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தீர்ப்பு இறங்கினார்கள். அத்துடன் நமது 108 கோத்திரத்திற்காரர்களும் அம்மனுடன் தீர்ப்பு இறங்கிவிட்டார்கள். இந்த பெருமை பெற்ற நம் அன்னையின் புகழ்பாட நம் வெணுகொண்டாவில் நாம் அனைவரும் கோமடிகள் என அழைக்கப்படுகிறோம். எனவே நம் சமுதாயத்தினர் அனைவரும் நம் ஊர் மக்களும் நம் சிங்கமுனரி பேரில் ஆரிய வைசிய மகாசபை அனைவரும் நலம் பெற வளம் பெற நம் அன்னையின் அருள் பெற நம் அம்மனை வழங்கி அனைவரும். நான் கணேஷ்குமார், சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபா தலைவர், குமார் சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபா செக்ரட்டரி. நன்றி, வாழ்த்துக்கள், நமஸ்காரம். ஜெய் வாசவி.